இந்த தீப ஒளி திருநாள் அப்படின்னாலே நாம வாங்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் புத்தாடை, பட்டாசு, இனிப்பு. அட இதெல்லாம் வாங்கியாச்சு, இன்னும் கூட கையில நிறைய காசு இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே என்ன நினைப்போம், ஒரு தங்க நகை வாங்கினா என்ன அப்படின்னு நினைப்போம். தங்க நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தோட போலாம் அப்படின்னு நினைக்கிற இடம் எது? தியாகராய நகர். எந்த தியாகராய நகர்ல தான் இப்ப நாம இருக்கோம். ஆனா உங்களுக்கு எந்த நகை வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எவ்வளவு விலை குறைவா கிடைக்கும், எவ்வளவு தரமானதா இருக்கும், இப்படி உங்க மனசுல இருக்க அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு முடிவா, ஒரு தீர்வா சொல்ற விஷயம் தான் இந்த தீப ஒளி சந்தை நிகழ்ச்சி. இப்ப நாம வந்திருக்கிறது தியாகராய நகர்ல இருக்கோம், NAC ஜுவல்லருக்கு. வாங்க போகலாம். பெண்களுக்கு புன்னகை இருக்கையிலே புன்னகை எதற்குன்னு சொல்லுவாங்க. பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களே இந்த கடைக்கு வந்து இந்த நகைகள்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க துணைவியாருக்கோ இல்லை சகோதரிகளுக்கோ இதெல்லாம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளவு அழகா ஆண்களையே கவரக்கூடிய அளவுக்கு அழகான நகைகள். உண்மைதானங்க? நீங்க சொல்றது அப்படியே பிறந்தோம். இந்த நகையில வந்து வெள்ளைக்கல்லும் நீலக்கல்லும் இருக்கிறது தான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த நீலக்கல்லுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம சொல்லுங்க, இது என்ன மேடம்? இது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ், உங்களுக்கு மார்க்யூசியப் டைமண்ட் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், டான்சனைட் கொடுத்துருக்கோம். இது வந்து பிரத்யேகமா பண்ணிக்கப்பட்டது. என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து இயற்கையாகவே வெண்மை தன்மை கொண்டது. ஸோ நேச்சுரலி உங்களுக்கு ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்சனைட் இருக்கனால மேலும் அதோட அந்த நகையை வந்து அழகூட்டும் உங்களுக்கு. ஓ, மெருகூட்டி தரீங்க. அதாவது இருக்கிற அழக இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி தராங்க. அழகிற்கு அழகூட்டும் ஒரு அருமையான நகை. அதை பத்தி அழகான விளக்கமும் கொடுத்தா பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. அது வேறு சொல்லியிருக்காரு, என்னுடைய ஆடைக்கு ஏற்ற நிறம்னு. நான் போட்டு பார்க்கலாமா? சரியாக போடுங்க மேடம், கண்டிப்பா நீங்க போட்டு பாருங்க. ஓ, நாம போட்டு பார்க்கலாமா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நம்ம NAC ஜுவல்லர்ஸ்ல நகைகள் மட்டும் இல்ல, இந்த நகையை கொடுக்கற இவங்களுடைய மனசும் வார்த்தைகளும் அவ்வளவு அழகா இருக்கு. நாம ஒரு கடைக்கு போகணும்னா என்ன நினைப்போம், அங்க வரவேற்பு எப்படி இருக்கும், எந்த மாதிரி நகைகள்லாம் எடுத்து காட்டுவாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதற்கு அருமையான ஒரு உதாரணம் நம்ம NAC ஜுவல்லர்ஸ் தான். பாத்தீங்களா எவ்வளவு அழகா, அது எடுத்துன்னு சொல்லிட்டாரு. நீங்க போட்டு பாருங்க மேடம், அழகா இருக்கும் அப்படின்னு. அழகா இருக்கா? நாளைக்கு வந்து இதை வாங்கிடலாமா? வருவீங்க தானே? ஒரு அழகான நகை பார்த்தோம். அந்த நகையிலிருந்தே இன்னும் என் மனசு வெளியே வரவே இல்லை. இன்னமும் என்னுடைய கண்கள் அங்கேயே தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய அழகான நகை காட்டி இருக்காரு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க பாத்தீங்களா இந்த நகை இந்த ஜுவல்லரி பாத்தீங்கன்னா இது எக்ஸ்க்ளூசிவா லாங் ஆரம். இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விசேஷங்கள், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், அருமையா இருக்கும். கட்டாயமா மேடம் உங்களுக்கு இது ஜஸ்ட் நீங்க வேர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் அழகா இருக்கும். இப்ப இதனோட இடையில இருக்கிறது அம்மன் இல்லையா? ஆமா, இது வந்து மகாலட்சுமி இதுல வச்சிருக்கு. இதுல இன்னொரு பிரத்யேகமா இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கணபதி இல்லைங்களா? கரெக்ட். விநாயகர் வச்சுக்கலாம். விநாயகர் இருக்காரு. இது சேஞ்சபிள் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு தடவை நீங்க அட்டன் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து லட்சுமி வச்சுட்டு போலாம். அதே மாதிரி இன்னொரு நீங்க ஃபங்க்ஷன் போகும்போது கணபதி வச்சுட்டு நம்ம விநாயகர் இருக்கும், நம்ம அதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜுவல்லரிக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா கலட்டி மாட்டக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. சோ அதை நீங்க போடும்போது எல்லாருமே கட்டாயமா கேட்பாங்க. சோ மல்டி பர்பஸ் நீங்க ரெண்டு நகை வாங்கின மாதிரி இருக்கும். அருமையான விஷயம் பாருங்க. இப்ப இந்த இடையில இருக்க இந்த மகாலட்சுமிங்கிறது வந்து கழட்டி நம்ம வந்து வேணும்னா இதுலயே வந்து விநாயகரும் தராங்க. விநாயகர் வேணும்னா விநாயகர் போட்டுக்கலாம், மகாலட்சுமி வேணும்னா மகாலட்சுமி போட்டுக்கலாம். யாராவது கேட்டாங்கன்னா நாங்க மாத்தி போட்டோம்னு சொல்லாம ரெண்டு நகைன்னு சொல்லலாமா? அருமையான விஷயம், அருமையான விஷயம், அழகா இருக்கு. நீங்க போட்டு பார்க்கலாம் மேடம். வைரத்தில் அமர்ந்திருக்கும் விநாயகர். நம்ம வந்து மகாலட்சுமி வேணும்னா மகாலட்சுமி போட்டுக்கலாம், இல்ல விநாயகர் வேணும்னா விநாயகர் போட்டுக்கலாம். ரெண்டு விதமான ஒரு சலுகை கொடுத்திருக்காங்க. அழகான விஷயம். அப்ப போட்டுட்டு போகும்போது ரெண்டு நகை வாங்கின மாதிரி தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் வந்து அழகான விநாயகர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு. வைரத்துல இருக்காருல்ல, அழகா தான் இருப்பாரு.
நீங்க இப்போ சொன்னீங்க வந்து வேணும்னா நீங்க வந்து விநாயகரை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த விநாயகர் வந்து தனியா விலை கொடுத்து நாங்க வாங்கணுமா இல்ல இதனோட விலையிலேயே சேர்ந்துருமா? இல்ல மேடம், அந்த கோல்டு நெக்லஸ் ஆரத்தோட சேர்ந்து விலை வந்துருது. அருமையான விஷயம், ஒரே விலையில ரெண்டு. வந்து நீங்க மாற்றி மட்டும் சேஞ்சபிள் ஆப்ஷன் மாற்றி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மகாலட்சுமி வாங்கினா விநாயகர் ஃப்ரீ. கட்டாயமா எல்லா இடத்துலயும் விநாயகர் இருக்கணும். விநாயகர் இல்லாம எதுவுமே இருக்காது. அதாவது அவங்க வந்து நகை விற்பனையோடு மட்டும் இல்லாமல் நம்ம மனசு சந்தோஷப்படுற விஷயங்களோட மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியத்தையும் கூட சேர்த்தே கொண்டு வராங்கிறது ரொம்ப அழகான விஷயம். விநாயகர் இல்லாம எதுவுமே இல்லைங்கிறதுனால இந்த விநாயகரையும் சேர்த்தே நமக்கு தராங்க அப்படிங்கறது அருமையான விஷயம். அழகா இருக்கு. இதுக்கு பக்கத்துல இங்க என்னமோ வச்சிருக்காங்க, இது என்னன்னு கேட்கலாம். என்ன இது? இது வந்து உங்களுக்கு பொருத்தமான வைர வளையலும் வச்சிருக்கோம். வைர வளையல் நீங்க அணிந்துள்ள அந்த லாங் ஆரம் இருக்கு இல்லீங்களா, வைர ஆரத்துக்கு மேட்சிங் அதுக்கு உண்டான எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். அதுவும் நீங்க ஜஸ்ட் போட்டு பாருங்க, இன்னும் உங்க கைக்கு இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு. அருமை அருமை அருமை. வைர வளையல் இது அழகா இருக்கு பாருங்க, வைர வளையல். அது நம்ம போட்டு பார்க்கலாம். இதனோட சேர்த்து போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. போட்டு பார்க்கலாமா? வைர ஆரம் மகாலட்சுமியோடது, அதே மாதிரி வைர வளையல். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எப்படி மின்னுது பாருங்க இந்த வைரம். அதுதான் அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து போடும்போதுதான் ஒரு அழகு. ஒண்ணு மட்டும் போடும்போது இல்ல, இந்த வைர வளையல் சேர்ந்த உடனே இன்னும் அழகு இதுக்கு கூடிருச்சு இல்லைங்களா? ரொம்ப அழகு மேடம். இன்னும் கூட கொஞ்சம் அழகு இருக்கு. ஓ, இன்னும் அழகு இருக்கா? நீங்க அணிந்துள்ள அந்த ஓஹோ, இந்த செட்டோட ஏத்த மாதிரி நெற்றி சுட்டியும் இருக்குது. ஓ, அழகான விஷயம். நீங்க போட்டு பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு? வைர வளையல், வைர ஆரம், வைர நெத்தி சுட்டி எல்லாம் இணைந்து வரும் பொழுது நான் எங்கேயோ காணாம போயிட்டு நினைச்சேன். எனக்கு இன்னமும் அழகு கூடிச்சு. என்ஏசி ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு பாக்க இந்த மகாலட்சுமியோட வைர நெக்லஸும் இந்த போட்டிருக்கு இந்த நெத்தி சுட்டியும். மீது எதுவும் நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருமே உங்களுக்கு, இல்ல எதிர்கால கனவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருமே உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அழகா இருக்கா? மிக மிக அழகா இருக்கிறது மேடம். ஒரு மணப்பெண் மாதிரியே நீங்க ஜொலிக்கிறீங்க, வயதால் ஜொலிக்கிறீங்க நீங்க. அருமை அருமை. அததான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஏதோ ஞாபகம் வரும் அப்படின்னு. திருமணம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு அழகான விஷயம். அந்த அழகான விஷயத்தோட நம்ம என்ஏசி ஜுவல்லர்ஸோட இந்த அழகான வைர நகைகளும் இணையும் போது இந்த வாழ்க்கையே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்றாரு, மணப்பெண் மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்னு. அதோட வைர ஒட்டியானமும் இருக்கு மேடம், அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வைர ஒட்டியானமா? அங்கேயும் இருக்கு, நான் காமிக்கிறேன். அருமை அருமை அருமை. வாங்க, வைர ஒட்டியானம். ஓ, இதனோட இணைந்ததுதான் இந்த வைர ஒட்டியானமும். அதுக்கு மொத்தமா உங்களுக்கு கல்யாண வெட்டிங் செட்டுக்கு தனியா அது பிரத்யேகமா செய்யப்பட்டது. இதுவும் பாருங்க என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? சோ ஃப்ளவர் டிசைன்ஸ் உங்களுக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா சேஞ்சபிள் ஆப்ஷன் இருக்கு. ஓ சரி. இதுலயும் வந்து இப்ப மகாலட்சுமி இருக்கு, அதே போன்று விநாயகர் இருக்காங்க. சோ விநாயகர் நம்ம சேஞ்சபிள் ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கிறோம். சோ சேம். இப்போ இதுவும் நீங்க ஒரு இதுக்காக போட்டு பாருங்க. இன்னும் மேலுக்கும் அழகுக்கு இன்னும் மேலும் அழகு. வைரத்தால நீங்க அழகு கட்டுறீங்க. அழகான நெத்தி சுட்டி, அழகான மகாலட்சுமி அமர்ந்த வைர ஆரம், அதோடு மகாலட்சுமி அமர்ந்த ஒட்டியானம். பெண்களுக்கு இடை அழகுன்னு சொல்லுவாங்க, ஆனா இடைக்கு இந்த ஒட்டியானம் அழகு அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. அதுவும் மகாலட்சுமி அமர்ந்த நம்ம என்ஏசி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய அழகான வைர ஒட்டியானம், வைர ஆரம், வைர வளையல் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு திருமணத்திற்கான ஒரு முழு செட் அப்படின்னு சொல்றாங்க. திருமணத்திற்கு ஒரு பெண்ணுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணிருக்காங்க. நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி மகாலட்சுமி அப்படின்னு வீட்டோட மருமகளை சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமியோட போகும்போது நம்ம என்ஏசி ஜுவல்லர்ஸ் தர அந்த அன்பும் இந்த அழகான ஆபரணமும் சேர்ந்து மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்தா மாதிரியே இருக்கும் பாருங்க. சரிதானுங்களா நான் சொல்றது? மிகவும் சரியாக சொன்னீங்க மேடம். இதோட சேர்ந்து உங்களுக்கு
வைர அங்கேயும் இருக்கு மேடம். ஓ, வைர அங்கேயும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து வலது கையில நீங்க போட்டீங்கன்னா இன்னும் இதோட அழகு, ஓ சரி, அழகுக்கு வந்து 100% இருக்குன்றது. இது இன்னும் ஒரு 10%, 110%, 100% வந்து உங்களுக்கு அழகு கூட்டம். 100க்கு 100 சொல்லுவாங்க. ஆமா, இது 100க்கு 110. நம்ம NAC ஜுவல்லர்ஸ்ல என்ன சொல்றாங்க பாருங்க, அழகுக்கு அழகு மதிப்பெண் வந்து 100க்கு 100, ஆனா இங்க 100க்கு 110 அப்படின்னு சொல்றாங்க. அது இது போட்டா இன்னும் கிடைக்கும்ன்றாங்க. இத மட்டும் எதுக்குங்க விட்டு வைக்கணும், இதையும் போட்டுக்கலாங்க. வைரங்கள் பத்தி நிறைய சொன்னாரு. இப்ப தங்க நகைகள் கீழே நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த தங்க நகைகளை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. போலாமா சார்? கண்டிப்பா மேடம், போலாம் மேடம்.